தட் எவிடன்ஸ் பேஸ்டுக்கு மேலே ஏதாவது பண்ண முடியுமா? அது உங்கள் கையில், ஆல் சீனியர்ஸ் ஹூ ஆர் தேர் அவங்க கையில் தான் இருக்குது. யங்ஸ்டர்ஸ், யூ ஷுட் value each time which you spend, one with a patient, one with the experts, as a very valuable learning. That will make you a well-rounded person, willing to change, willing to adapt. That doesn't mean should அதை டினை பண்ணக்கூடாது. அதை நம்மளோட அடிமையாக வச்சு நமக்கு தேவையான வகையில் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி ஐ எம் ஷுர் there are numerous advances. Last appeal would be to senior professors who are all here. You should come out more in open to the common media, whether it is இன்ஸ்டாவாக இருக்கட்டும், இல்லையா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இருக்கட்டும், ஏன் பாப்புலர் ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் நாலேஜில் இருக்கிற முன்னேற்றங்களும் சக்ஸஸ் ஸ்டோரியையும் உங்களோட விளம்பரத்துக்காக சொல்ல, பட் நீங்கள் அதை சொன்னாதான் மற்றவங்க படித்து ஆஹா இந்த பர்டிகுலர் மருத்துவமனையில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க, இவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்குங்கிறது மக்களுக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ள சயின்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளே நாங்கள் குணப்படுத்தணும். ஐ எண்ட் பை டெல்லிங், ஐ ஸ்டில் ரிமெம்பர் in 2012 one lady I met, she was diagnosed with breast cancer. Immediately surgery அப்போல்லாம் அந்த ட்ரெடிஷ்னல் தெரப்பி இருக்கும். லக்கிலி இட் வாஸ் நாட் இன் த நோட்ஸ் அண்ட் ஆல். ஷி டிட் நாட் நீட் கீமோதெரப்பி அண்ட் ஆஃப்கோர்ஸ் கீமோதெரப்பி வாஸ் தேர், ரேடியோதெரப்பி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டுடே ஆல்சோ ஷீ இஸ் அலைவ். That's a sign that medical science la appropriate time, if you go, not all cancers I can tell, you can really save a person. These are the advances of medical science. HIV AIDS patient, ஒரு காலத்தில் கொடிய நோய் இறந்து போன, இன்னைக்கு எனக்கு அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை, சொல்லக்கூடாது. 96ல் பார்த்தவங்க எங்களோட நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, என்னோட ஹெல்த்தியாக இருக்காங்க. தட் இஸ் த. வணக்கம், நான் டாக்டர் பாலாஜி ரமணி, டைரக்டர் ஆஃப் ஆன்காலஜி, புற்றுநோய் பிரிவில் தலைமை மருத்துவர், கிளெனிகில்ஸ் ஹாஸ்பிட்டல், பெரும்பாக்கம், சென்னையிலேருந்து. இன்னைக்கு இங்க எங்களோட முதல் இனாகுரல் கான்ஃபரன்ஸ் நம்ம சொல்றது கிளென் ஆன்கான் 2025. இங்க ஒரு நாள் ப்ரோக்ராம் நாங்க நடத்துறோம். இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல கேன்சரை பத்தின பல விதமான டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது இப்போ மார்பக புற்றுநோயா இருக்கலாம், இல்ல வாய் புற்றுநோயா இருக்கலாம், நமக்கு லேடிஸ்க்கு வர அந்த கைனக் கேன்சர்ஸ்னு சொல்றது இந்த மாதிரி இருக்கிறதா இருக்கலாம், குடல் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட புற்றுநோயா இருக்கலாம், இல்ல பிளட் கேன்சர் வகையான புற்றுநோயா இருக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலை புற்றுநோய், வாய் புற்றுநோய்னு சொன்னோம்னா அதுல நமக்கு சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஆப்ரேஷன் பண்ற எங்களை போல டாக்டர்களை தவிர நியூரோ சர்ஜன்ஸ் இருப்பாங்க, நரம்பியல் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ்ங்கிறது இருப்பாங்க, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்ங்கிறது இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன. அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர்ல இன்னைக்கு பாக்குறோம்னா நமக்கு ஃபுல்லா பிரெஸ்ட் எடுத்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கிடையாது. சின்ன வகையில பிரெஸ்ட்டை பெரும்பாலும் எடுக்காம 90% மேல இன்னைக்கு பிரெஸ்ட்டை நம்ம காப்பாத்திட முடியும். பிரெஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம பண்றது பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி, ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்ற அந்த ஒர்க்கை நம்ம இன்னைக்கு பண்ணிடலாம். கியூர் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிளட் கேன்சர் வகையில பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு கார் டி செல் தெரப்பி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ஸ், இந்த மாதிரி பல அட்வான்ஸ் தெரப்பிஸ் நம்ம சொல்றது பயங்கர முன்னேற்றங்கள் நமக்கு இன்னைக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. இதை பத்தின டிஸ்கஷன்ஸ்லாம் இந்த கான்ஃபரன்ஸ்ல நடக்குது. அதே மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய் அல்லது நமக்கு ஓவரி சினை முட்டை பை புற்றுநோய்னு சொல்றோம்னா ஹைபெக், வயிறுக்குள்ள அந்த ஹார்ட் கீமோதெரப்பின்னு நம்ம சொல்லுவோம். கீமோதெரப்பி நரம்புல கொடுக்கறதுங்கிறது நமக்கு சராசரியா தெரியும். அதே வயிறுக்குள்ள நமக்கு அந்த ஹீட்டோட ஒரு ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியா ஒரு 100 டிகிரி கிட்ட கொண்டு போய் அது வயிறுக்குள்ள நம்ம கொடுக்கறதுங்கிற மாதிரின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை பத்தின விழிப்புணர்வை மக்களுக்கு சேர்க்கிறதும் பிளஸ் மற்ற மருத்துவர்கள், இது மக்களுக்கு மட்டும் இல்ல மற்ற மருத்துவர்களுக்கும் இது தெரிஞ்சால்தான் நமக்கு இதை பத்தின விஷயங்கள் இருக்கு, இதை இந்த இடத்துல அனுப்பிச்சா நமக்கு இது ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிற அந்த விவரங்கிறது அவங்களுக்கும் தெரியணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இது முதல் முயற்சி. இதே போல பல தனித்தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு வைக்கிற அந்த மாதிரி இருக்கிறதும் கிளென் ஆன்கான்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நமக்கு சராசரியா நம்ம எல்லாரும் கேள்விப்படுறது கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆபரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரேடியேஷன் கரண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்றது, அப்புறம் கீமோ இன்ஜெக்ஷன், கீமோதெரப்பி, இது 3 தான் நமக்கு சராசரியா தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் சொல்றது. இதை தவிர பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பொதுவா சொல்லணும்னா இப்போ சர்ஜரின்னு சொல்லும் போது, ஆபரேஷன் பண்ணும்போது இன்னைக்கு ரொபாட்டிக் சர்ஜரி, ஒரு ரோபோவை வச்சு அதை இன்னும் நுணுக்கமா கிட்டக்கு போய் பார்த்து நல்லா மேக்னிஃபை பண்ணி பார்த்து நம்ம இப்போ ஒரு செல்போன் எடுத்து சின்னதா இருக்கிறத பெருசு பண்ணி நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஆபரேஷன் டெக்ல நமக்கு பெருசா தெரிஞ்சா நம்ம அதை பண்ற அந்த ப்ரெசிஷன், எந்த உறுப்புகளை கட் பண்ணலாம், எதை நம்ம மிச்சம் வைக்கலாம், ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இன்னைக்கு ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது பண்ணலாம். இதே மாதிரி இந்த ஹைபெக் ஹார்ட் கீமோதெரப்பிங்கிறது வயிறுக்குள்ள முன்னாடி பரவி இருந்து 4வது ஸ்டேஜ் இருந்த கேன்சர் குணப்படுத்தவே முடியாதுன்னு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நம்ம அதை எடுத்துட்டு அதுல 50% பேரை நம்ம இன்னைக்கு காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி இப்போ
கார்டி செல் தெரப்பின்னு சொல்லுவோம். பேஷண்டோட உடம்புல இருக்கிற செல் அணுக்களையே எடுத்து அதை வச்சு ஒரு வெளியில வச்சு கார்டி செல்ஸ் அப்படின்னு சொல்லி தயாரிச்சுட்டு திரும்ப பேஷண்டோட உடம்புக்குள்ள அதை வந்து செலுத்துறோம். இந்த மாதிரி செய்யும் போது முன்னாடி அதாவது ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிளட் கேன்சருக்கு, இதுக்கு மேல தீர்வே இல்லை, கீமோ இன்ஜெக்ஷன் கொடுத்தா தீர்வே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இதால வந்து தீர்வுகள்ங்கிறது இன்னைக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு புதுசா வந்திருக்கிற ஒரு அட்வான்ஸ்மெண்ட் நம்ம சொல்லலாம். பிளஸ் இம்யூனோதெரப்பி இன்னைக்கு சொல்லணும்னா ஒரு மேஜிக் புல்லெட்ங்கிறது இம்யூனோதெரப்பி. பாடியில இம்யூனிட்டி இருக்குங்கிறது எல்லாருக்கும் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எதிர்ப்பு சத்துன்னு சொல்றது. அந்த எதிர்ப்பு சத்தை தூண்டுற மாதிரி கொடுக்குற மருந்து பேர் தான் இம்யூனோதெரப்பி. ஸோ அதுவும் இன்ஜெக்ஷனா கொடுக்கறது தான் நமக்கு. கீமோதெரப்பி மாதிரி ஆனா கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் மிக குறைவு, அதே டைத்துல எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, குணப்படுத்தவே முடியாதுன்றது இன்னைக்கு இந்த இம்யூனோதெரப்பி டார்கெட்டட் தெரப்பி கொடுக்கும்போது நமக்கு அதை வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து கட்டுக்கோப்புல வச்சுக்க முடியும். சில பேருக்கு கம்ப்ளீட்டா குணப்படுத்தவே முடியும், வேற சிகிச்சையே தேவையில்லைங்கிற அளவுல. சில பேருக்கு லாங் டர்ம் கண்ட்ரோல்ல. ராதாகிருஷ்ணன் சார் வந்து பரவலா எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி நம்மளோட ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தாரு, இப்போ வந்து பவர் அண்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல அவர் தான் வந்துட்டு டான்ஜெட்கோ நம்மளோட எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் சார் தான் பாத்துட்டு இருக்காரு. இருந்ததுல இன்னைக்கு சார் வந்து சீஃப் கெஸ்டா நமக்கு வந்திருந்தாரு. தலைமை வச்சதுல சொல்லவே தேவையில்லை, சார் எப்பவுமே ரொம்ப அப் டு டேட்டா இருப்பாரு. இன்னைக்கும் வந்ததுல அவருக்கு கார்டி செல் தெரப்பியா இருக்கட்டும், ஜீன் தெரப்பியா இருக்கட்டும், ஜீன் வெக்டரா இருக்கட்டும், எல்லாத்த பத்தியுமே அவர் பல குறிப்புகள் வந்துட்டு சொன்னாரு. இதை தவிர ஒரு சொன்னது வந்து எம்பசைஸ் பண்ணதுன்னு சொல்றதுன்னா பொதுவா சொல்றது தவிர்த்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ இன்னைக்கு நமக்கு தேவைங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க சைட்ல என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி பிரைவேட் சைட்ல நம்மளும் செய்யணும். ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்கினாதான் அந்த வேலைங்கிறது நடக்கும். அதுதான் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த் டூரிசம் கேபிட்டல் நம்ம சொல்றதுக்கு ரீசன் அதுதான். இங்க வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ங்கிறது எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் பரவலாவே நமக்கு வந்துட்டு ஏற்படுங்கிறது தான் அவரோட இது. ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னது வந்து ரிசர்ச், அதாவது நமக்கு அதை பார்த்தீங்கன்னா ஆய்வுகள் நிறைய நடக்கணுங்கிறது தான் அவர் சொன்னது. ஸோ இந்த ஆய்வுகள் வந்து எந்த விதமான இதுலன்னா இன்னைக்கு வந்து சொல்லணும்னா ஜெனட்டிக் லெவல்ல நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. அது ஐஐடியில் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. நம்ம கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டலே ரிசர்ச்சஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஆய்வுகள் நடக்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எது வந்து பெஞ்ச்ல இருக்கோ, லேப்லேருந்து பெஞ்ச்லேருந்து வந்து ட்ரீட்மெண்ட்க்கு கொண்டு வருதுன்னு சொல்றது நமக்கு அந்த இதுல. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்ங்கிறது இன்னைக்கு பண்ண முடிய நிலைமைக்கு நம்ம இருக்கோம். நான் டாக்டர் அருண் ரமணன், கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் கிளினிக்கல் லீட், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்கேன். இப்போ மெடிக்கல் ஆன்காலஜி ஃபீல்டா இருக்கட்டும், இப்போ கேன்சர் தெரப்பியா இருக்கட்டும், நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸும் எப்படின்னா இப்போ இம்யூனோதெரப்பி ட்ரக்ஸ். இம்யூனோதெரப்பிங்கிறது எப்படின்னா நம்ம கீமோதெரப்பி தான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். கேன்சர்னாலே கீமோதெரப்பிங்கிறது கொஞ்சம் கடுமையானதா இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறது நம்மளோட ஜென்ரலான புரிதல். பட் இப்ப இருக்கக்கூடிய டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் கம்மியா இருக்கு, கரெக்டா கட்டி மேல அதோட எஃபெக்ட் அதிகமா இருக்கு. இம்யூனோதெரப்பில இப்போ ரீசெண்டா கூட என்னன்னா ரெக்டல் கேன்சர், குடல் புற்றுநோயில இம்யூனோதெரப்பி கொடுத்தால் கம்ப்ளீட்டா நோய் டிசப்பியர் ஆயிருக்கு. அதனால சர்ஜரி கூட அவங்களுக்கு அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் லெஸ், சர்ஜரி பண்ணாம வெறும் மருந்துகள் மூலமாவே டிசீஸை கண்ட்ரோல் பண்ற முறையெல்லாம் இப்ப ரீசெண்டா நிறைய அப்டேட் ஆயிருக்கு. இப்போ ரஷ்யால வந்து என்ட்ரோமிக்ஸ்னு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு mRNA வேக்சின். இந்த வேக்சின் வந்து அவங்களோட முதல் கட்ட ஆராய்ச்சியில என்ன சொல்லுதுன்னா அது கொடுத்த அத்தனை பேஷண்ட்டுக்கும் எல்லாருக்குமே நோய் வந்து முற்றிலுமா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பார்த்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த என்ட்ரோமிக்ஸ் வேக்சின் வந்து எப்படின்னா முன்னாடி நம்ம கோவிடுக்கும் இதே தான், கொரோனா வைரஸ்க்கு இதை யூஸ் பண்ணிருக்காங்க mRNA வேக்சின். இது சைடு எஃபெக்ட் கொடுக்கலாம், பட் அதை பத்தி இன்னும் முழுமையா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியல. இப்போதைக்கு அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னும் பல கட்ட ஆராய்ச்சி அதை வச்சு மற்ற கண்ட்ரீஸும் பண்ண ஆரம்பிச்சது. இந்தியாவுக்கு அது வந்ததுனா தான் நமக்கு அதை பத்தி நிறைய புரிதல் ஏற்படும். பட் நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல அடுத்தடுத்து ரிசர்ச்ல உருவாயிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப ப்ராமிசிங். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும் கேன்சரை பத்தி. நமக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன, காரணங்கள் என்னென்னங்கிறத டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுக்கணும். ஆரம்ப கட்டத்துல கேன்சரை ஸ்கிரீனிங் மூலமா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ஈஸியா குணப்படுத்திடலாம். ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், காம்ப்ளெக்ஸா இருக்காது. நிறைய பேருக்கு கீமோதெரப்பி கூட தேவைப்படாம போகலாம். சர்ஜரி எல்லாம் மினிமல் சர்ஜரி, ரோபாட்டிக் சர்ஜரி மூலமா சைடு எஃபெக்ட் இல்லாம அழகா சின்ன சர்ஜரியா பண்ணிக்க முடியும். ரேடியோ தெரப்பி தேவைப்படாம போகலாம். மாத்திரைகள் மூலமாவே குணப்படுத்துறதுக்கு இப்படி எல்லாம் வாய்ப்பு நமக்கு எப்ப அமையும்னா அந்த நோயை நம்ம ஆரம்பத்துல கண்டுபிடிச்சாதான். கொஞ்சம் அதிகமான ஸ்டேஜ்ல நோயை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகும். பட் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் வச்சு நிறைய குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லங் டிரான்ஸ்பிளான்ட் ஃபீல்டா இருக்கட்டும், டிரான்ஸ்பிளான்ட் அதிகமா நடக்குது, இந்த மாதிரி வேக்சின்ஸ் அதிகமா கிடைக்குது, இம்யூனோதெரப்பி இருக்கு, எல்லாமே இருக்கு. நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், கரெக்டா நம்ம டாக்டரை போய் அணுகணும். விழிப்புணர்வோட அதை நம்ம அவங்கள்ட்ட அந்த அட்வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் சுப்ரா சௌஹான் அரண்மனை,
senior consultant head and neck oncosurgeon at Gleneagles Hospital. நம்ம இன்னைக்கு இங்கே கிளென் ஆங்கோ 2025 ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் as a டீம் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் பேசிக்லி அ கான்ஃபரன்ஸ் இன் விச் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஏன்னா ஹெட் அண்ட் நெக்கு பிரெஸ்ட் கைனக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாட் ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ் பட் ஆல்சோ அந்த குட்டி பசங்க எல்லாம் இப்போ படிக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் எப்படி இது ஏர்லி டயக்னோஸ் பண்ண முடியும், அதை எப்படி ஏர்லி கண்டுபிடிக்க முடியும், எப்படி ரெஃபர் ஆகும் பேஷண்ட்ஸ், அதை பற்றி. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும் பப்ளிக்குன்னா, தட் ஏர்லி டிடெக்ஷன் இஸ் த கீ. இதே வார்த்தை இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு போனாங்க. மெயின்லி நம்ம பேஷண்ட்ஸை ஏர்லி கேட்ச் பண்ணணும். எதனாலனா பேஷண்ட்ஸை பெரிய பெரிய கேன்சர் வச்சு வாயிலே வருவாங்க, அப்போது நம்ம பெரிய பெரிய சர்ஜரி பண்ணணும். அந்த சர்ஜரி பண்ண முடியாது அப்படி கிடையாது, தாராளமாக பண்ணிக்கலாம். பட் பேஷண்ட் அந்த சர்ஜரி பண்ணக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் ஆகும். அதை நல்லபடியாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணக்கு அப்புறம் கூட ஓரளவுக்கு தான் கொண்டு வர முடியும். பட் சேம் பேஷண்ட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வருவாங்கன்னா அவங்க பேக் டு லைஃப் ஆர் பேக் டு ஒர்க் வித்தின் லெஸ் தென் 2 to 3 வீக்ஸ் போக முடியும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது அவங்களோட டெஃபிசிட்னா அவங்க இந்த சர்ஜரினால இல்லைன்னா ரேடியேஷன்னால ப்ராப்ளம்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அவங்க ரெகுலர் லைஃபுக்கு வேலைக்கு ப்ராப்ளமே வராது. நாளைக்கு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு கூட ப்ராப்ளம் வராது. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கேன்சர்னா டெத் பார்ப்பாங்க. ஸோ ப்ரோக்னோசிஸ் இந்த டெத் பற்றினா வெனி ப்ரோக்னோசிஸ் நம்ம லாங்குவேஜில் ப்ரோக்னோசிஸ்னா இந்த திருப்பி கேன்சர் வராது. ஏர்லி கேன்சர் ட்ரீட் பண்ணானா ப்ரோக்னோசிஸ் ஆஃப் தட் பேஷண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தட் மீன்ஸ் சான்ஸ் ஆஃப் இட் கம்மிங் பேக் இஸ் வெரி வெரி லெஸ். சான்ஸ் ஆஃப் இட் இஸ் நெவர் ஜீரோ இன் கேன்சர் பட் வெரி லெஸ். அதே மாதிரி நான் சொன்னேன் உங்களுக்கு, பெரிய பெரிய கேன்சர் வச்சு நீங்கள் வரக்கூடாது அப்படி கிடையாது, வரலாம். நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபேஸ் எல்லாம் நம்ம இப்போ 3 dimensional பிளானிங் எல்லாம் வச்சு கம்ப்யூட்டர் எல்லாம் பிளான் பண்ணி we are bringing face almost கிட்டத்தட்ட 80% to normal. But the prognosis of these patients are slightly lower, கொஞ்சம் லோவராக இருக்கும். So the basic message is that please catch any problem, any ulcer, வாயில் புண்ணா இருக்கலாம், ரெட் கலர் இருக்கிறா, ஒயிட் கலர் இருக்கலாம், வாயை திறக்க முடியாது, எரிச்சலாக இருக்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னா ப்ளீஸ் விசிட் யுவர் டென்டல் சர்ஜன், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். இல்லைன்னா உங்களுக்கு யாருமே இல்லைன்னா ப்ளீஸ் கோ டு யுவர் oncologist, let them check once. ஒரு 5 minutes ஆகும் ஒரு செக்கப்புக்கு, பட் தட் இஸ் a satisfaction for the whole year and get it detected early. Thank you.